இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 427 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா டு த ட்ரீம் வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. 10 பெனிங்கி சாகோ கொஹோக்கு நோ ஜோஹை ரெண்டத்தையுமே ஸ்க்ரால்ல எடுத்துட்டு இதை வச்சு என்னாலன்ட்டு வருவா. போல்டர் விலகும் நடக்கிற இம்பாக்ட்ல 10 கீழே வந்து ஸ்க்ராலும் விழுந்துரும். சீல் பண்ணதை காட்டுவாங்க. 10 இந்த நிஜா டூல்ஸை வச்சுட்டு எனிமிஸை இன்ஸ்டன்ட்டா சீல் பண்ணிடுவேன். ஆனா அதுக்கு முன்னால ஹிடன் க்ளோட சேர்ந்த யார்கிட்டயாவது இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்கணும்பா. மாத்திர நெத்தில இந்த கொம்பு உடச்சிருப்பான் இல்லையா, கரெக்டா ஸ்க்ரால்ல வந்து குத்தி நிற்கும். 10 பார்க்கும் போது இப்ப எல்லாரும் ஒன்னாகுங்கன்ட்டு இன்ஃபினிட் சுக்கியோமி பண்ணிருப்பான். 10 அஃபெக்ட் ஆகிறப்ப என்னால நகர முடியலன்னு திங்க் பண்ணுவா. டிவைன் டீப் ஃபாரஸ்ட் எமர்ஜென்ஸ் பண்ணுவோம். டிவைன் ட்ரீயோட ரூட்ஸ் வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும். 10 இப்போ நான் இதுன்ட்டு ஸ்க்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுவா. மொத்தமா பிடிச்சிருக்கும். நான் எல்லாத்தையும் காப்பாத்தி 10 எந்திரிப்பா. பார்த்தா வீட்டில் இருப்பா பெட்ல. இந்த காஸ்டியூம் நல்லா இருக்குல்ல, ஒரு ஃபன் கான்வர்சேஷனா வச்சுக்கலாம். 10க்கு இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கா இல்லனா ரெகுலர் அவுட்ஃபிட் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அது ஜஸ்ட் ஃபார் அ ஃபன். அப்புறம் மூவில மட்டுமே இன்ட்ரோடியூஸ் ஆன ஒரு பர்சனை இந்த எபிசோட்ல தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா காட்ட போறாங்க. அப்புறம் அந்த ஒரு பர்சன் எத்தனை பேருக்கு ஃபேவரட்ங்கிறதையும் பாத்திரலாம். முழிச்ச 10 இது ஏன் ரூமான்ட்டு வெளியே போய் டோர் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது லீஃப் வில்லேஜ்ன்ட்டு திரும்ப ரூம்குள்ள வருவா. பெனிங்கி சாகோ கொஹோகு நோ ஜோஹாய் சீல் பண்ண ஸ்க்ரோல் இருக்கும். அதை பார்த்துட்டு இது எப்படி பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து டெலிபோர்ட் பண்ணப்பட்டனான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவா. 10 அவளோட அவுட்ஃபிட்ஸ்ல வேர் பண்ணிட்டு இங்க நான் டெலிபோர்ட் செய்யப்பட்டிருக்கேனா, மற்றவங்களுக்கு என்னாச்சு, நான் யார்கிட்ட போய் பெட்டர் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஓடுவா. சுத்தி இருக்க பீப்புள்ல ஹாப்பியா இருக்க பார்த்துட்டு என்னது ஷாக் ஆவா. 10 நான் பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து வந்திருந்தாலும் இங்க பீஸ்ஃபுல்லா இருக்கேன்னு திங்க் பண்ணுவா. லீ 10 கூப்பிடுவான். இங்க இருக்கேன் காய் வாய்ஸ் கேட்கும். 10 அப்பா லீயன் காய் சென்சே நீங்களும் இங்க டெலிபோர்ட் பண்ணப்பட்டீங்களான்னு திரும்புவா. ரெண்டு பேத்தையும் பார்த்துட்டு ஷாக் ஆவா. லீ புதுசா வந்த வால் நட்சத்திரம் போல நான் ராக் லீ ஹிடன் லீஃபோட ஃபேஷன் ட்ரெண்ட் செட்டர். என்ட்ரன்ஸ் கூலா இருக்குல்லன்பா. காய் அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்பாரு. லீ அதுல என்ன தப்பு சென்ஸ்ன்னு கேட்பான். காய் ஒரு ட்ரெண்ட் செட்டரை பார்த்து மற்றவங்க தான் இப்படி கமெண்ட் சொல்லணும், அந்த பர்சனே சொல்லிக்கூடாது. வளர்ந்தவங்களா இன்னும் கூலா நடந்துக்குவாங்க லீன்பாரு. இனிமேல் கவனமா இருந்துக்கிறேன் லீ தேங்க்ஸ் பண்ணுவான். ரொம்ப ஸ்டைலிஷான்ட்டு பழப்பாங்க. 10 நிறுத்துங்க, இப்படிப்பட்ட நேரத்துல ஏன் ஜோ பண்ணிட்டு இருக்கீங்கன்பா. லீ இப்படிப்பட்ட நேரமான்னு கேட்பான். 10 நம்ம போருக்கு நடுவுல இருக்கோம், ஜோ பண்ணிட்டு தெரியாதீங்கன்பா. லீ எதை பத்தி பேசுறேன்னு கேட்பான். காய் 3rd கிரேட் நிஞ்சாவார பத்தி பேசுறேன்னா அது முடிஞ்சு பல காலம் இருக்குன்பாரு. 10 என்ன முட்டாளாக்க பாக்காதீங்கன்பா. லீ என் பாயிண்ட்ல சொல்லணும்னா நீ தான் இப்படி பேசுறத நிறுத்திக்கணும்பா. 10 ஷாக் ஆவா. மெஜி வந்துட்டு அவன் சொல்றது சரிதான், நீ முடிச்சுக்க வேண்டிய நேரத்துக்கு கீழே குதிப்பான். அந்த குரல்ட்டு ஷாக் ஆவா. 10 மெஜி பியாக்குகானால பார்த்துட்டு தம்பிகளா எவன் சவுண்ட் அதிகமா வச்சிருந்தாலும் சரி கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கங்க, இல்லைன்னா ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கங்க. ஏன்னா நான் அடுத்து பேச போற விஷயங்கள்ல அந்த மாதிரி உனக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது எனக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல. நெஜி 10 பார்த்து நீ எப்ப பார்த்தாலும் கேவலமான ஸ்போர்ட்ஸ் ப்ரா வேர் பண்ற, இதுக்கப்புறம் பெட்டரான அண்டர்வேர்ஸ் வேர் பண்றதுக்கு வேக்கப் பண்ணிக்கன்பா. 10 என்ன ஸ்போர்ட்ஸ் ப்ராஸான்ட்டு ஷாக் ஆயிட்டு பியாக்குகானால பாக்குறான்ட்டு திரும்பிக்குவா. அப்படியே உட்காந்துருவா. மனசுக்குள்ள ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு திங்க் பண்ணுவா. லீ அது கூலாவே இல்ல, உனக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்டைலே இல்ல நெஜின்பா. நெஜி இது எல்லாமே டிசிப்ளினுக்கான ஒரு பார்ட் அண்ட் ட்ரைனிங் தான்பா. 10 மனசுக்குள்ள நெஜி என்ன காஜி மாதிரி பண்றான் இல்ல நெஜி தான் செத்துட்டான்ல, அப்புறம் ஏன் லீ அண்ட் சென்சே எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறாங்களேன்னு தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்குவா. சாஸ்கே மென்மான் சக்குரா வருவாங்க. மென்மா நாமிக்காசே என்னடா இங்க சத்தம்ட்டு வருவான். 10 பர்ஃபெக்ட் டைம்க்கு வந்தீங்கன்ட்டு மென்மாவை சிம் பண்ற சக்குரா 10 சிம் பண்ற சாஸ்கே வியர்ட் ஹேர் ஸ்டைல்ல இருக்க நருட்டோ பாப்பா. ஆக்சுவலா இந்த வேர்ல்ட்ல நருட்டோ மென்மா நாமிக்காசே ஆல்ரெடி மூவில பாத்திருப்போம். எபிசோட்ஸ்ல தலைவனுக்கு இதுதான் இன்ட்ரோ, இங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா காட்டியிருப்பாங்க. லீ தயவு செஞ்சு நெஜியை கொஞ்சம் திட்டுறியா மென்மான்னு கேட்பான். 10 மென்மாவான்பா. மென்மா ஏன் அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்பான். 10 குழம்பிடுவா. நைட் பார்பிக்யூல ரோட் டு நிஞ்சா மூவி பார்த்தோம்ல, அதுல இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்புறம் அதுல இருக்க அவுட்ஃபிட்ஸ் தான் இங்க இருக்கவங்க வியர் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா மூவி பார்க்கலனா லிங்க்லாம் தர மாட்டேன். நருட்டோ ஷிப்புடன் மூவின்னு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனல்ல, ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. ஷிகமாரு பார்பிக்யூ மீட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். சோஜி ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படிப்பட்ட டைம்ல கூட எதுவும் சாப்பிடறதுக்கு லைட்டா இல்லைன்னு கேட்பான். இதுவே லைட்டா தான் இருக்குன்னு கோமாளிமாய் சிரிச்சிட்டு ஷிகமாரு சாப்பிடுவான். அதாவது அந்த வேர்ல்ட்ல எந்த அளவுக்கு இன்டெலெக்டா இருந்தானோ அப்படியே கிரேசியா இருக்க மாதிரி காட்டுவாங்க. சோஜி அந்த வேர்ல்ட்ல அதிகமா சாப்பிட்டு கிரேசியா இருப்பான், இங்க கொஞ்சம் இன்டெலெக்டா சாப்பிடாம இருப்பான். இன்னும் நான் அல்லாத லைட்னு சொல்ல மாட்டேன் பான்பா. இன்னும் பொறுத்த வரைக்கும் அந்த வேர்ல்ட்ல வெளிப்படையா
பேசுவா. கூடவே அவுட்ஃபிட்ஸ் கொஞ்சம் போல்டா இருக்கும். இதுல ஹினாட்டா மாதிரி இருப்பா. ஹினாட்டா ஈனோ மாதிரி நடந்துக்குவா. ஈனோ சொல்லியிருப்பால அதெல்லாம் லைட்னு சொல்ல மாட்டேன்னு. இதை கேட்டு எல்லாரும் சிரிப்பாங்க. ஈனோ போதுமான அளவு சாப்பிட்டு டென்டன் கேட்பா. சாப்பிட்றான்பா. லீன் எஜுகிட்ட இன்னுமே உன்னோட டர்ட்டி மைண்ட் பிரச்சனையாவே இருக்கடான்பா. அவளை டிசிப்ளின் பண்ண பார்த்தன்பா. இதுல ஹினாட்டாவோட வாய்ஸே மாறி இருக்கும். கேட்க முடியல சாமி இங்கிலீஷ்ல. ஜாப்பனீஸ்ல வாய்ஸ் நல்லா இருக்கும். ஹினாட்டா எக்ஸ்கியூஸ் சொல்றத நிறுத்துறா முதல்ல. நம்ம கிளானுக்கு நீ ஒரு அசிங்கம். திரும்ப பண்ணு. கண்ணு ரெண்டத்தையும் நோண்டிடுறன்பா. நிச்சயம் அது ஒன்றும் நல்ல ஜோக்கில் லேடி ஹினாட்டான்பா. சக்குரா மென்மா மேல சாஞ்சிட்டு பயமா இருக்கு. என்னால இப்படிப்பட்ட விஷயத்துல நினைச்சு கூட பார்க்க முடியலன்பா. ஹினாட்டா இதெல்லாம் சான்ஸா எடுத்துக்கிட்டு மென்மாவனு பார்க்காத. இல்லனா கொன்றுவன்பா. சக்குரா மென்மாக்கு உன்னோட அட்டென்ஷன்ல தேவையில்லை. ஜஸ்ட் போய்க்கோ போன்பா. ஹினாட்டா நீ போடின்பா. சக்குரா ஷூன்னு வரட்டுவா. மென்மா ரெண்டு பேருமே தொலைதான். முதல்ல ரெண்டு பேருமே போயிருங்கன்பா. நீ ரொம்ப மோசம் மென்மான்ட்டு ரெண்டு பேரும் எந்திரிப்பாங்க. சாஸ்கே சக்குரா கிட்ட ரொம்பலாம் கஷ்டப்பட்டுக்காத. உனக்கு தான் நான் இருக்கேன்லன்பா. ரோஸை தட்டி விட்டு சக்குரா அந்த மாதிரி சீப்பா ஃபிளிட் பண்றவங்களாம் எனக்கு வேணான்பா. சாஸ்கே ஓவர் ரியாக்ட் பண்றத பேசினா எனக்கு அதுதான் உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னோட பூனை குட்டின்பா. கீபா பூனை நான் சொன்னேன். எனக்கு பூனைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்பா. ரியல் வேர்ல்ட்ல கீபா டாக் லவரா இருந்திருப்பான். இங்க கேட் லவரா மாத்திருப்பாங்க. சீனா பூனையில பத்தில யாரும் பேசல. எனக்கு கவலை என்ன தெரியுமா? எனக்கு வர இந்த விரட்டுற உணர்வு தான்ட்டு பூச்சி போகவும் பூச்சி மருந்து அடிப்பான். இன்செக்ட் யூசரை இன்செக்ட் ஹேட்டரா மாத்தி இருப்பாங்க. என்னடா நம்ம சாப்பிட்டு இருக்கோம் என்னடா பண்றேன்னு கேட்பா. சீனா அது மனுஷங்களை எதுவும் பண்ணாது. பூச்சிகளை மட்டும் தான் கொள்ளும். எனக்கு சின்ன பூச்சிக மேல கூட இறக்கம் இல்லடான்னு அடிப்பான். என்னடா இங்க பிரச்சனை அது இல்லைன்பா. டென்டன் ஃபுட்டுக்கு தேங்க்ஸ்ங்கவும் ஏனோ கிளம்புறேன்னு கேட்பா. சிக்கமாரு நம்ம பில்ஸை ஷேர் பண்ணிக்கோம். நீ சாப்பிட்டுதான் ஆகணும்பா. டென்டன் பரவாயில்ல வயிறு நரம்பிச்சு. இந்தாங்க ஷேர்ன்ட்டு பணத்தை வச்சுட்டு போவா. போற வழியில சரக்கு போட்டுருக்கவனுங்க லார்ட் கிஷாஷி ஹருனோ தான் பெஸ்ட். லார்ட் ஃபோர்த்துக்கு டோஸ்ட்ன்ட்டு சேஸ் பண்ணுவானுங்க. டென்டன் கிரேட் ஸ்டோன் ஃபேஸை பார்த்துட்டு அது யார் மூஞ்சின்னு எனக்கு தெரியல. எனக்கு பழக்கப்பட்ட இடம் இது இல்லைன்ட்டு ரொம்ப ஃபோர்ஸ் அவளே அரைஞ்சுக்குவா. கண்ணை சவந்து கண்ணில் தண்ணியே வரும். கூடவே இது கனவும் இல்லைன்ட்டு டென்டன் ஒருவேளை கெஞ்சுட்ஸுக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு திங்க் பண்ணுவா. ஒதுக்கு புறமா வந்து அப்படின்னா நான் கெஞ்சுட்ஸை பிரேக் பண்ணி ஆகணும்னு ரிலீஸ் பண்ணுவா. எதுவுமே மாறி இருக்காது. ரிலீஸ்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவா. என்ன நடக்குது வேலைக்கு ஆகல. இது கதம் என்னோட ரிலீஸ் ஸ்கில்ஸ் எந்த எஃபெக்ட்டுமே பண்ணலையான்பா. ஸ்க்ரால் அவ துணில இருந்து வெளியே வரவும் அதேதான் நான் எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணி ஆகணும். இங்கேயே நான் மாட்டிட்டு இருக்க முடியாது. அப்படியே அது போக விட மாட்டேன்ட்டு ஓடுவா. மனசுக்குள்ள இங்க இருந்து தப்பிக்க போறேன் மாத்திரா உன்னையும் சீல் பண்ண போறேன்னு திங்க் பண்ணுவா. அடுத்த நாள் வீட்டுல இந்த உலகத்துல இருந்து நான் எஸ்கேப் ஆக போறேன்னா கெஞ்சுட்ஸுவை பத்தின சின்ன சின்ன டீடைல்ஸையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு புக்ஸ் படிப்பா. என்னால கெஞ்சுட்ஸுவை ரிலீஸ் பண்ண முடியலனா வேற ஏதாவது வழி இருக்கணும். ஆனா பழைய புக்ஸ்ல வேலைக்கு ஆகுது இல்லையான்ட்டு க்ளோஸ் பண்ணுவா. டென்டன் இருக்கேன்னு வாய்ஸ் கேட்கும். டென்டன் எதனா மார்னிங் ட்ரைனிங்கான நேரமான வாட்ச பார்த்துட்டு இரு இந்த ஃபேக் வேர்ல்ட் எனிமி உருவாக்குனதுன்ட்டு தலையை பிச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஃபேக் பீப்பிளோட என் டைமை வேஸ்ட் பண்ண முடியாதுன்பா. டென்டன் வெளியே வரவும் நெஜி வந்துட்டான்பா. லீ மார்னிங் சொல்லுவான். டென்டன் ஈவன் ஒரேமா இருந்தாலும் உங்களை நல்லாவே செஞ்சிருக்காங்கன்பா. நெஜி நீ என்ன திடீர்னு இப்படி பேசுறேன்னு கேட்பான். டென்டன் இங்க பாத்துக்கங்க. உங்களை போல ஆட்கள் கூட நான் ஃப்ரெண்டாக போறதா இல்ல. கூடவே உங்களோட ட்ரைனிங் வரக்கோ இல்ல மிஷன்ஸுக்கு வரக்கோ எனக்கு விருப்பமும் இல்ல. அதை முதல்ல மனசுல வச்சுக்கங்கன்ட்டு மூஞ்சி திருப்பிக்குவா. நெஜி என்ன ட்ரைனிங்கும் மிஷன்ஸும் வேண்டாமா? டே லீ இன்னும் டென்டன் அரை தூக்கத்துல இருப்பா போலேன்னு கேட்பான். லீ இருக்கலாம். நேற்று கூட பார்பிக்யூல ரொம்ப வேகமா கிளம்பி போயிட்டா. அவளுக்கு கோல் கூட பிடிச்சிருக்கலான்பா. டென்டன் நல்லா முடிச்சுக்கிட்டேன். எனக்கு கோல்ல இல்ல என்ன தனியா விடுங்கட்டு போயிருவா. டென்டன் இதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. எனக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் நான் இப்ப இருந்து படிக்க போறேன்ட்டு போவா. நெஜி அண்ட் லீ ஷிக்குமார் சோஜியன் ஈனோ கிட்ட கேட்பாங்க. டென்டனுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியலமா. லீ நெஜி ட்ரைனிங் அப்புறம் மிஷன்ஸ் வேணான்னு சொல்றது லீவ் ஷினோபியா அகைன்ஸ்டான ஒரு விஷயம்பா. ஷிக்குமார் அவனை வெறுக்கிறான்னு நினைக்கிறேன்பா. நெஜி அது இங்க பிரச்சனை இல்லைன்பா. சோஜி அவன் மனசுல வேற ஏதோ இருக்கும் போல. அவன் டீம் ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ்ல இருக்குன்பா. ஈனோ அது உண்மைதான். என்னாலுமே அப்படிப்பட்ட வல்கரான டாக்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாதுன்பா. நெஜி என்ன நான் தான் பிரச்சனைன்னு சொல்ல வரீங்களான்னு கத்துவான். சோஜி எப்படி இல்ல நான் சொல்ல வரது என்னன்னா அவளோட கோவம் இதை விட வேற எது மேலேயும் இருக்கலான்பா. லீ அப்படின்னா நானும் இங்க குற்றம் சாட்டப்பட்டவனான்னு கேட்பான். லீ வில்லேஜோட லைப்ரரியில காட்டுவாங்க. டென்டன் போயிட்டு லைப்ரரியில போய் தான் ரெசர்ச் பண்ணி ஆனும் போல. இங்கெல்லாம் போனதே இல்ல இருந்தாலும் திங்க் பண்றப்ப நெஜி அண்ட் லீ வந்திருப்பாங்க. டென்டன் ஏன்டா திரும்ப வந்தீங்க முதல்ல நான் சொல்லியேன்னு கேட்பா. நீ சொன்னதை கேட்டனால தான் இங்க வந்திருக்கோம். இதை செய்யல நெஜின்பா. ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்பாங்க. டென்டனுக்கு சுத்தமா புரியாது. சோஜி ஷிக்குமாரு ஈனோ ஒழிஞ்சு பார்ப்பாங்க. ஷிக்குமாரு இது ஒரு நல்ல மன்னிப்புன்பா. சோஜி ஒருத்தங்களோட சின்சியாரிட்டியே ஆட்டிடியூட்ல தான் தெரியும்பா. டென்டன் மனசுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு புரியல. மாதராவோட ஆட்களா இருப்பாங்களோ இதுக்கு அடுத்து இந்த உலகத்துல என்ன வச்சுக்கலான்னு பாக்குறாங்களான்னு ஷாக்ல இருக்கப்ப ஒழிஞ்சிட்டு இருந்து பார்த்தவங்க இங்கேயே வந்துருவாங்க. சோஜி அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்து மன்னிச்சிரேன். அவங்க நிஜமா மன்னிப்பு கேட்கறாங்கன்பா. ஈனோ நானும் அதை அக்ரி பண்றேன்பா. டென்டன் கையாட்டவும் ஈனோ டென்டன்பா. டென்டன் நீங்க என்ன அப்ரோச் பண்ண நினைக்கிறல வேலைக்கு ஆகாதுன்பா. நீயா இருக்கட்டும்ட்டு லைப்ரரிக்கு ஓடுவா. என் பக்கமே வந்துடாதீங்கன்ட்டு லைப்ரரி டோரை சாத்துவா. சிக்கமார் அவ இன்னும் வெறுப்பா போலையன்ட்டு தலையில கை வச்சுக்குவான். எல்லாரும் ஒண்ணு கூடி இருப்பாங்க. அவ அப்படி பேசினதா கஷ்டமா இருக்குன்பா. சக்கர சார் இவ்வளவு டெப்ரஸ் ஆகாத. ஆனா அவளை எது அப்படி பேச வச்சதுன்னு ஆச்சரியமா இருக்குன்பா. ஏன்னா அவ கோவப்படுறமா இல்ல எதையும் நினைச்சு கவலைப்படுறமா இருக்குன்பா. எஜி கவலையான்பா. சாஸ்கே அவளுக்கு பசிக்கல. கூடவே ஃப்ரெண்ட்ஸை ரிஜெக்ட் பண்றா. தனியா இருக்க பாக்குறா. அவளுக்கு காதல் நோய் வந்திருக்குன்பா. சாக்ரா தெரியும்டா நீ இப்படிதான் பேசுவேன்னு. மென்மா நீ இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்பா. மென்மா நமக்குள்ள பேசி எதுவும் தெரிய வர போறது இல்லைன்பா. சாக்ரா அதேதான் அவ விஷயத்துல நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணலான்பா. எல்லாரும் சரின்பாங்க. டென்டன் இங்கேயும் இல்லைன்ட்டு புக்ல அடிக்க வச்சுட்டு இங்க வரது மூலமா ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஹெல்ப்ஃபுல்லா ஒரு புக் கூட இல்ல. ரிசர்ச் திங்ஸ்ல எப்படி ஆரம்பிக்கணும்னு கூட எனக்கு தெரியலன்ட்டு கண்ணத்துல கை வைப்பா. நேர்மையா சொல்லணும்னா எனக்காக அவங்க திங்க் பண்ணா நல்லா இருக்கும்னு ஷீனோ நெஜி ஷிக்கமாரு சக்குராவை திங்க் பண்ணுவா. ஜன்னல் கிட்ட போயிட்டு நிஜ உலகத்துல இருக்காங்களா இப்ப எப்படி இருப்பாங்களோன்னு ஆச்சரியமா இருக்கு. இப்படி என்னால நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாதுன்ட்டு டேபிளுக்கே போவா. புக்க நீக்கி பார்க்கவும் ஒரு பூ இருக்கும். ஏன்னா ரோசான்ட்டு பாக்குறப்ப டென்டன் கண்ணத்துல கை வச்சு சாஸ்கே அந்த முகம் காதலுக்காக ரொம்ப எங்குதுல என் பூனை குட்டின்பா. சாக்குரா பஞ்ச் பண்ணி என்னடா பண்ண பாக்குறேன்பா. இப்படி பண்ணதுக்கு சாரி கேப்பா. டென்டன் என் வழியில வராதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமான்ட்டு போவா. சக்குரா இப்பவே போறேன்னு கேட்கவும் ஆமா நீங்க தான் தொல்லை பண்றீங்களான்பா. டென்டன் சாக்குரா ரூடா நடந்துக்காத. எல்லாரும் ஒன்னா நினைச்சுதான் கவலைப்படுறாங்கன்பா. புக்கு டேபிள் அடிச்சுட்டு டென்டன்
இப்பெல்லாம் நடந்துக்காதீங்க போலிகளான்பா. சாக்குரா டென்டன்கவும் நீங்க என் வழியில குறுக்க வர ட்ரை பண்ணாலும் நான் கிவ் அப் பண்ண போறதா இல்ல. நான் என் சொந்த உலகத்துல இருக்க வீட்டுக்கு போக போறேன்பா. சாஸ்கே ரொம்ப மோசமா போச்சுன்பா. சக்குரா ஸ்டூபிட் ஐடியாவுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும்பா. மென்மாவோ பாயிண்ட் புக்ல கென்ஜுட்சுவை நீக்கிறது எப்படிங்கிற டாபிக் பார்ப்போம். திரும்ப ஒண்ணு கூடுறப்ப சக்குரா அவ உதவி எதிர்பார்க்கல. பேட்டில் மோட்லயே இருக்கா. கூடவே நம்ம பேசுறத காதலியே வாங்க மாட்டேங்கிறான்பா. நெஜி அப்ப நாங்க போன அளவுக்கு கூட நீங்க போலியன்பா. இல்லையா அவளுக்கு நெஜியோட டர்ட்டி மைண்டும் பிரச்சனை இல்ல. கூடவே லவ்லியும் இல்லைனா அவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தலைப்பிச்சுக்குவான். ஷீனா அவளை விட்டுருங்க தொல்லை பண்ணாதீங்கன்பா. ஈபா நானும் ஒத்துக்கிறேன். அதான் அவளுக்கு வேணும் போலன்பா. லீ ஃப்ரெண்ட் அப்படி ஒதுக்கிறது கோல்ட் இல்லையன்பா. மென்மா அவளை தனியா விடணும்னு எனக்கு தோணல. ஏதோ நான் உறுத்துதுன்பா. ஏன்னாட்டா மென்மா நீ வேற லெவல் கைண்ட் அண்ட் குட் தாட்ஃபுல் ஃப்ரெண்ட். அந்த டென்டனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அவளுக்கு புரிய வைக்கிறேன்ட்டு கிளம்பிடுவா. இரு லேடி ஹினாட்டா நெஜி சொல்றக்குள்ள மறைஞ்சிருவா. மென்மா அது வெறும் க்ளோன். அவ ஆல்ரெடி கிளம்பிட்டான்பா. சக்குரா ஹினாட்டான்பா. லீ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேட் ஃபீலிங் தான் இருக்குன்பா. கீபா அவ சென்ட் நான் ட்ராக் பண்றேன். எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்பா. ஈவினிங் ஆகும் டென்ட் தனியா பெஞ்ச்ல கொண்டு ஒரு நாளே போச்சு லீடே கிடைக்கல. என்னால என் வீட்டுக்கு போக முடியுமா முடியாதான்ட்டு ஸ்க்ரோல் எடுப்பா. ஹினாட்டா அந்த ஸ்க்ரோல் எடுத்துட்டு போயிருவா. என்னது இது கேவலமான வெப்பனா இருக்கேன்பா. ஓபன் பண்ணி பார்த்துட்டு இப்பெல்லாம் பண்ணாத திருப்பி கொடுத்துரும்பா டென்டன். ஹினாட்டா அது வேணா எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேளு. எல்லாரும் உன்னை பத்தி கவலைப்படுறாங்க. ஆனா நீ எல்லாத்தையும் இன்சல்ட் பண்ற. கூடவே குற்றச்சாட்டு வைக்கிறேன்பா. இதுக்கப்புறம் விளையாட்டுலாம் வேணாம் என்னன்னு சொல்லிடுறேன்பா. இதோ இங்க இருக்கான்பா கீபா. எல்லாரும் வந்திருப்பாங்க. சக்குரா ஹினாட்டாவை கூப்பிட்டு நீ எப்பவும் போல ரூடா நடந்துக்கிறேன்பா. ஹினாட்டா நீ வாய மூடு இல்லனா நமக்கு எதுவும் தெரிய வராதுன்பா. டென்டன் அப்பனா அது ஃபோர்ஸ் மூலமா திருப்பி எடுத்துக்கிறேன்ட்டு பெரிய கொடாரி சமன் பண்ணி அட்டாக் பண்ண வருவா. லீ டென்டன் கத்துவான். மென்மா வந்து தடுத்துருப்பான். அமைதியான ஹினாட்டா கிட்ட ஸ்க்ரோல கொடுத்துருவான். மென்மா கீபா என்னாச்சுன்னு கேட்பான். ஷீனோ அதன்பா பீப்புள்ல வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. டென்டன் கிளம்புவோம். ஹினாட்டா இரும்பா. மென்மா ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் இன் பண்ணுவியா என்ன பண்ண பார்த்த டென்டன் கேட்பான். டென்டன் நீங்க அதுக்கு தகுதியானவங்க தான். நீங்க என் நண்பர்கள் இல்ல. என்னை பத்தி நீங்க கவலைப்படுங்கன்னு சொல்லி கேட்கலையே. எனக்கான இலக்குகள் இருக்கு. அப்புறம் நீங்க எல்லாரும் என் வழியில குறுக்க வராதீங்க. இது எனக்கான இடம் இல்ல. இந்த வில்லேஜ் பத்தியோ இல்ல உங்களை பத்தியோ எனக்கு கவலையே இல்லைன்பா. நீ போய் சொல்ற அது உண்மை இல்ல. நீ அப்படிப்பட்ட பர்சன் இல்லைன்பா. நீங்க என்னமோ நினைச்சுக்கங்கன்னு ஓடிடுவா. இப்ப அவளுக்கு என்னாச்சுன்பா. சோஜி அது கொஞ்சம் வினோதமா இருக்கு. மொத்தமா வேற மாதிரி இருக்கான்பா. ஹினாட்டா அவ என்ன செம்ம கடுப்பேத்திட்டான்பா. பீப்புள்ல ஒரு சின்ன பொண்ணு என்ன அடிச்சுக்கிறவங்க மோசமா இருக்குன்பா. இப்ப இருக்க பசங்களும் அப்படிதான்பாங்க பெரியவங்க. இதை பார்த்துட்டு இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு வியாபாரி இருப்பான். விஷயங்களை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா வேர் டென்டன் பிலாங்ஸ்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா நருட்டோ. இந்த எபிசோட்ஸ்க்கான இன்ஃபோஸை பார்க்கலாம். ஸ்டுடியோ பைராட்டோட இந்த எபிசோடோட பிளாக் என்ட்ரி படி இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா நருட்டோ மூவியான ரோட் டு நிஞ்சா வேர்ல்ட்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. படத்துல இது ஆக்சுவல் டிமென்ஷனா இருக்கும். இன்ஃபினிட் சுக்கியோமியோட டெஸ்டமெண்ட் மாதிரி. ஆனா ஆக்சுவல் டிமென்ஷனா இருக்கும். ஆனா இந்த எபிசோட்ல அதை ட்ரீமா மட்டும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ட்ரீம் குள்ள இருக்க டீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஷாட்ல சாஸ்கே அண்ட் சக்குராக்கு நடுவால மென்மா இருப்பான். அடுத்த ஷாட்ல மென்மா லெஃப்ட்ல இருக்க மாதிரி காட்டுவாங்க. இந்த எபிசோட்கான டீடைல்ஸ் இவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். வெற்றி